பூஜா கெக்டே ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார். முதன்மையாக தெலுங்கு மற்றும் இந்திய சினிமாவில் பணியாற்றிற்காக அறியப்படுகிறார். அவர் அக்டோபர் 13, 1990 மகாராஷ்டிராவின் மும்பையில் பிறந்தவர். பூஜா ஒரு மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். மிஸ் இந்தியா மற்றும் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டியில் போட்டியிட்டு 2010 2வது இடத்தை பிடித்தார். அவர் தமிழ் முகமூடி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் ஏராளமான வெற்றி படங்களில் தோன்றினார். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் கல்வி. பூஜா ஹெக்டே மும்பையில் துளு பேசும் பண்ட் குடும்பத்தில் பிறந்தவர். அவரது பெற்றோர் மஞ்சுநாத் ஹெக்டே தாப்பார் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் மற்றும் தாயார் லதா ஹெக்டே ஒரு நோய் எதிர்ப்பு நிபுணர் மற்றும் தொழில் முனைவோர் ஆவார். அவருக்கு ரிஷப் ஹெக்டே என்ற மூத்த சகோதரர் உள்ளார். அவர் ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். பூஜா துளு, ஆங்கிலம், இந்தி, மராத்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள் சரளமாக பேசக்கூடியவர். பின்னர் அவர் தனது திரைப்பட வாழ்க்கைக்காக தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டார். அவர் மானக்சி கூப்பர் கல்வி அறக்கட்டளை பள்ளியில் பயின்றார். பின்னர் MMK கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். அவர் பரதநாட்டியம் உட்பட பாரம்பரிய நடனம் மற்றும் இசையில் பயிற்சி பெற்றவர். அவருடைய அழகி போட்டி வாழ்க்கை. அவர் மிஸ் இந்தியா 2009 போட்டியில் பங்கேற்றார். அங்கு அவர் மிஸ் இந்தியா டேலண்ட் 2009 விருதை வென்றார். ஆனால் ஆரம்பத்தில் வெளியேற்றப்பட்டார். அவர் 2010 மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவிற்கு மீண்டும் விண்ணப்பித்து 2வது இடத்தை பிடித்தார். அவருடைய நடிப்பு வாழ்க்கை. பூஜா 2012ஆம் ஆண்டு வெளியான முகமூடி என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார். பின்னர் அவர் ஓஹா, லைகா, கோசம் மற்றும் முகுந்தா போன்ற தெலுங்கு படங்களில் தோன்றினார். அவர் ஹிருத்திக் ரோஷனுடன் இணைந்து மொஹஞ்சதாரோ என்ற ஹிந்தி படத்தில் நடித்தார். துவடா, ஜனகநாதம், அரவிந்த சமேத வீரராகவா, ஆலா, வகியுந்தபுரமுலு மற்றும் மகரிஷி போன்ற வெற்றிகரமான தெலுங்கு படங்களில் அவர் தோன்றினார். 2022ஆம் ஆண்டு 9 வருடம் இடைவெளிக்கு பிறகு விஜயுடன் இணைந்து நடித்த பீஸ்ட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு மீண்டும் வந்தார். இவருடைய பிற முயற்சிகள். பூஜா தனது ஆல் அபவுட் லவ் என்ற அறக்கட்டளை மூலம் பல்வேறு நோக்கங்களை ஆதரிக்கிறார். இது பின்தங்கிய குழந்தைக்கான கல்வி மற்றும் சுகாதார உதவிகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறார். அவர் ஏராளமான விளம்பரங்களையும் இவர் நடித்து இடம்பெற்றுள்ளார் கூட சொல்லலாம். இது போன்ற தமிழ் நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்.